சீறி சுழன்றடித்தது பேய் மழை. பளீர் பளீரென்று வானத்தில் கோடி இழுக்கும் மின்னல்கள். அண்டமே அதிர்கிறார் போல இடி சத்தம். நள்ளிரவில் கொட்டும் மழையில் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு விருட்டு விருட்டென்று ஓட்டமும் நடையுமாக ஓர் இளம்பெண் செல்வதென்றால் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரி நான்! போடி போ, என்னைக்குமே திரும்பி வராதே. இந்த வீட்டில் அடியெடுத்து வைக்காதே. என்னை பொறுத்தவரை என் வயிற்றுல பொண்ணே பிறக்கல நினச்சிக்கிறேன் போ என்று அகங்காரமாக கூச்சலிட்டு ஒரு வருடத்திற்கு முன் வீட்டை விட்டு விரட்டினாலே அம்மா. அவளை தேடி இந்த நேரம் கெட்ட நேரத்தில் ஜோவென்று அலறி கொண்டிருந்த கொட்டுகிற மழையில் தன்னந்தனியாக ஓடுகிறேன். அம்மா, உன் மகளை மன்னித்து விடுமா. இந்த நேரத்தில் நான் அனாதை. உன்னை விட்டால் எனக்கு வேறு நாதி இல்லைம்மா. என்னை கைவிட்டு விடாதேம்மா என்று கெஞ்சி கதறப்போகிறேன். அம்மாவின் இரும்பு இதயம் என் கதறலுக்கு செவி சாய்க்குமா? மழை வலுத்தது. பாதையில் முழங்கால் அளவு நீர். நடப்பது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது. கண்ணில் பெருகிய நீர் மழை நீருடன் சங்கமமாக தள்ளாடியபடியே என் இல்லை இல்லை அம்மாவின் வீட்டை நெருங்கினேன். பங்களா இருண்டு கிடந்தது. என் இதயத்தைப் போல. பார்வதி அம்மாளா, ஐயோ என்று அந்த பகுதியே அஞ்சி நடுங்கும்படியான கண்டிப்புக்கார பேர்வகி என் தாய். அவளுடைய கனத்த சரீரமும் சோடா பாட்டில் அடி கண்ணாடி பால் அனல் துண்டுகளாய் மின்னி கனல் கக்கும் விழிகளும் 8 ஊரை அடிபணிய வைக்கும் கண்ணீர் குரலும். அப்பப்பா, அம்மா ஒரு விசித்திரமான பிறவி. யாரையும் மதிக்க மாட்டாள், எதற்கும் கலங்க மாட்டாள். அப்படி ஒரு சுபாவம். வேலைக்காரி முனியம்மா, தோட்டைக்கார வேலன், பால்கார செல்லையா போன்றவர்கள் அம்மாவை கண்டாலே நடுங்குவார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். எங்கள் டவுன்ஷிப் ஏரியாவில் வாயாடி வம்பிகள் என்று பெயரெடுத்த மாதர் சங்க தலைவி ரங்கம், உபதலைவி மீனா போன்றவர்களே அம்மாவின் முன்னால் புலி முன் வெள்ளாட்டு குட்டிகளாய் பம்புவதை பார்க்கையில் எனக்கு சிரிப்பாய் வரும். அம்மாவின் கனத்த குரலை மற்றும் உடலை கண்டு பயமா? அவளின் கம்பீரமான குரலை கேட்டு அச்சமா? அல்லது அம்மா பெரிய பணக்காரி என்ற தயக்கம் அவர்களை ஆட்டுவிக்கிறதா? ஊர் கிடக்கட்டும். எங்கள் குடும்பம் நிர்வகிக்கும் டெக்ஸ்டைல் தொழிற்சாலையை நிர்வகிக்கும் அண்ணா விந்தன் அம்மாவின் முகம் பார்த்து கூட இதுவரை பேசியதில்லையே. பயமா இல்லை மரியாதையா? எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அம்மா ஓர் இரும்பு இதயம் கொண்ட மனுஷி என்பதில் மட்டும் சந்தேகமில்லை. மாரடைப்பு என்ற அப்பா திடீரென்று செத்து போனாரே, அப்போதாவது அவள் அசைந்து கொடுத்திருப்பாளா? கண்ணில் 2 துளி கண்ணீர். வாயை திறந்து அழவே இல்லை. சிலை போல அமர்ந்து கணவர் மரண அமைதியுடன் துயில் கொண்டிருப்பதை விரித்து பார்த்து கொண்டிருந்ததுடன் சரி. ஊரெல்லாம் பார்வதி கல் நெஞ்சுக்காரி, இரும்பு இதயம் படைத்தவள் என்று தூற்றினார்கள். கொஞ்சமேனும் கவலைப்பட்டிருப்பாளா? இப்படிப்பட்டவளிடம் என் இதயத்து உணர்ச்சிகளை எப்படி எடுத்து கூறப் போகிறேன் என்று. அந்த கடைசி நாளில் அதை இன்னும் என்னால் மறக்க முடியவில்லையே. மடை திறந்த வெள்ளமா? வானம் திறந்த மழையா? புயலோடு புறப்பட்ட பூகம்பமா? இவற்றில் நான் எது? அம்மா கண்ணாடியை கயற்றி துடைத்த மறுபடியும் அணிந்து கொண்டு அமைதியாக ஏறிட்டு பார்த்தாள். இறுகி கற்சிலை போல் தோற்றமளித்தது அவள் முகம். என்னடி, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டாயா? இன்னும் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? அவள் நிதானமாக கேட்டாள். மன்னிச்சிடுமா, உன் மகள் என்றைக்குமே தப்பே செய்ய மாட்டாள், நம்புமா. என்னை அறியாமல் மனதை பறிகொடுத்து விட்டேன். அவர் ரொம்ப நல்லவர்மா. பெரிய மனது வச்சு எங்களை சேர்த்து வைமா. சத்தமாக சிரித்தாள் அம்மா. காதலாம் கத்திரிக்காயாம். நீ என் மகள்னு சொல்கிறதுக்கே நான் கூசுதிரி. என்னோட கௌரவம், குலப்பெருமை, மதிப்பு எல்லாத்தையும் ஒரே நொடியில் குலைச்சிடுறேன்னு சொல்லிக்கிட்டு வந்து நிற்கிறியே. அடி பாவி, யாரடி அவன்? உன் மனசை மயக்குன அந்த மன்மதன். அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? அனல் கக்கும் வீகளுடன் கனல் பறக்கும் வார்த்தைகளால் அவள் சாடுகிறாள். நான் மரமாய் நிற்கிறேன். அண்ணா தன்னுடைய கார் பிரேக் டவுன் என்று டாக்ஸியில் வந்திறங்கி விறுவிறுவென்று உள்ளே வந்தான். அவன் முகத்தில் மகிழ்ச்சி பூத்திருந்தது. அம்மா, புதுச்சேரிக்காரர்களுக்கு நம்ம சிவானியை பிரித்து போச்சான். என்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் பார்க்க வேண்டியது தான்னு அருணாச்சலம் அம்மா சொல்லிட்டார்.
அவனை மேலே பேச விடாமல் கையை நீட்டி தடுத்தாள் அம்மா. விந்தன், நிறுத்துடா. உன் தங்கை என்ன சொல்கிறா தெரியுமோ? யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தனை லவ் பண்ணுறாளாம். நீ என்னடான்னா? திடுக்கிட்டு நின்றான் அண்ணா. சிவானி, அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா? அம்மா, ஆமாம் அண்ணா. ஜாதி, மதம், பணம், ஏற்றத்தாழ்வு இவைகளுக்கு அப்பாற்பட்டது தான் காதல். பரிசுத்தமான தவ முனிவர்கள் தங்கள் வேள்வி சாலையில் புனிதமாய் போற்றி காக்கும் தூய அக்னியை போன்றது தான் இரு உள்ளங்களின் சேர்க்கையும். இப்படியெல்லாம் நீ எழுதுகிற கதைகளில் குறிப்பிட்டு வருகிறாயே, அது உன் சொந்த தங்கையின் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் ஏன் அண்ணா இப்படி சிலையாக நிற்கிறாய்? ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? சொல் அண்ணா. அவன் சட்டையை பிடித்து உழுக்காத குறையாக்க கேட்டேன். அடி சிவானி, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்திற்கு என் சம்மதம் ஒருபோதும் கிடைக்காது. அவனை மறந்துடு. அருணாச்சல மாமா பார்த்திருக்கும் பையன் UL சாஃப்ட்வேரில் இருக்கான். மாதம் 6 லட்சம் ரூபாய் சம்பளம், சொத்து பத்தெல்லாம் ஏறலாம். இதை விட்டால் நல்ல சம்மதம் கிடைக்குமா? அம்மா, நீயும் ஒரு பெண் தானே. ஒரு பெண்ணுக்கு பணமே எல்லாத்தையும் நிறைவு செய்து விடுமா? அதை நம்புறியா? நிதானமாக கேட்டேன். அப்படின்னா? ஆமாம் அம்மா, நீ எப்படி உறுதியான மனம் படைத்தவளோ, உன் பெண்ணான எனக்கு மட்டும் அந்த உறுதி இல்லாமல் போகணும்னு நீ எப்படிம்மா நினச்ச? வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ்வேன். அவர் ஏழைதான். லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் இல்லாதவராக, கோடிக்கணக்கில் சொத்து பத்துக்கள் இல்லாதவராக இருக்கலாம். ஒரு நாள் சாலையில் அடிபட்டு கிடந்த மூதாட்டியை தன் டாக்ஸியில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றிய அவருடைய பரோபகர மனசு என்னை இலக்கிவிட்டது. அவர் ஏழைதான். அவர் சம்பாதிக்கும் குறைவான வருமானத்தில் வெறும் கஞ்சி மட்டுமே குடித்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ என்னால் முடியும். மேலே பேசும் முன் யாரோ புது நபரின் குரல் குறுக்கிட்டது. சார், டாக்ஸி வெகு நேரமாக நிற்குது. எனக்கு பணம் தந்து அனுப்பிவிட்டால் தேவலை என்று டாக்ஸி டிரைவர் வாசலிலிருந்து சத்தமாக குரல் கொடுத்தார். அந்த குரல் புல்லரித்தது எனக்கு. விடுவிடுவென்று வெளியே ஓடினேன். பாகர், நீங்களா? எனக்கு வார்த்தைகள் தொண்டையை அடைத்தன. தெய்வம்தான் என் அண்ணனை என் இதய செல்வரின் டாக்ஸியில் ஏற்றி கொணர்ந்ததோ? வாங்க ஃபாகர், உள்ளே. இது எங்கள் வீடு தான். சரியான சமயத்தில் தான் வந்திருக்கீங்க. அம்மாவின் முகத்தில் ஈயாடவில்லை. அண்ணன் பேயரைப்பட்டவன் போல நின்றான். ஒரு டாக்ஸி டிரைவரையா போயும் போயும் ஒரு டாக்ஸியில் டெக்ஸ்டைல் மில் உரிமையாளர் பெண்ணான நீ காதலிக்கிறாய் என்ற குறிப்பு அவன் முகத்தில் தெரிந்தது. வேறுபுறம் முகத்தை திருப்பி கொண்டான் அண்ணா. என்னம்மா பேசாமல் நிற்கிற? இவர் தான் உங்கள் மாப்பிள்ளை. BA படிச்சிருக்கிறார். படிப்பு கேட்ட வேலை கிடைக்கும் வரை எந்த தொழிலும் கேவலம் இல்லைன்னு டாக்ஸி ஓட்டும் வேலை பார்க்கிறார். அம்மா, உன் காலில் விழுந்து கேட்கிறேன், தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைக்க மாட்டேன்னு மாத்திரம் சொல்லிடாதேம்மா. என் கெஞ்சலோ கண்ணீரோ அவள் இரும்பு இதயத்தை சிறிது கூட அசைத்ததாக தெரியவில்லை. ஏண்டி, கடைசியாக முடிவு தான் என்ன? இத்தனை காலம் உன்னை பெற்று வளர்த்தவளை மீறி நடக்க முடிவு செய்துட்டியான்னு எனக்கு இப்போ தெரியும். ஒரு நிமிடம் மயான அமைதி. அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. தெரியாமல் தவறு பண்ணிவிட்டேன். நீ சொல்கிற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ற பதிலை அவள் என்னிடம் எதிர்பார்த்தாள். ஆனால் உறுதியாக, முடிந்த முடிவாக என் வார்த்தைகள் வெளிவந்தன. என்னை மன்னிச்சிருமா. அவரை மறப்பதோ அவரை பிரிவதோ என்னால் முடியாத காரியம். ஓடி வெளிய ஆங்காரமாக கத்தினாள் அம்மா. கழுத்தை பிடித்து தள்ளினாலும் தள்ளுவேன். அந்த ஆவேசம் அவள் கண்களில் தெரிந்தது. அவள் காலில் விழுந்து வணங்கினேன். கழுத்து, காது, கைகளில் இருந்த தங்க நகைகளை கயிற்றி அம்மா முன் பணிவாக வைத்தேன். போய் வருகிறேன் அம்மா. அண்ணா என்றேன். போடி, என்றைக்குமே திரும்பி வராத. அந்த வீட்டுப்படியை மிதிக்காத. என் வயிற்றில் பெண்ணை பிறக்கணும்னு நினச்சிக்கிறேன். போ என்று கத்திவிட்டு சோஃபாவில் நிம்மதியாக சாய்ந்து கொண்டாள் அம்மா. நீர் துளித்த வீடுடன்
ஃபாகரின் கரம் பிடித்து நடந்தேன். இனி அவருடன் தொடர வேண்டிய நிகழ்தானே நான். டாக்ஸியில் ஏறும்போது மாடி வராந்தாவில் அண்ணனின் பனித்த விழிகள் தெரிந்தன. என்மேல் உயிரையே வைத்திருந்தவன் அண்ணா. ஈவு இரக்கமற்ற பாவினான். யாரையும் பொருட்படுத்தாமல் சுகவாய்வை தேடி போகிறேன். நான் நாடி செல்வது சுகவாய்வுதானா? திருநீர்மலையில் இருவரும் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டோம். எங்கள் இல்லறம் இனிதே துவங்கியது. தாயின் நினைவு என்னை வருந்த வைக்கும் சமயங்களில் போடி போ, என்றைக்குமே திரும்பி வராதே என்ற வார்த்தைகள் நினைவுக்கு வரும். கண்ணீர் வடித்து மனசுக்குள் கதறுவேன். அம்மா, பெற்ற மனம் பித்து என்பார்கள். இங்கே பெற்ற உன் மனம் கல்லாக இருக்கிறதே. அண்ணா, சிவானி நீயா? இந்த நள்ளிரவில் அண்ணன் பதறினான். சொட்ட சொட்ட நனைந்து நிற்கும் என் கோலத்தை கண்டு, என் எதிர்பாராத வரவை கண்டு. சிறு குழந்தை விளையாடும் போது வேறு குழந்தைகள் அடித்து விட்டால் அழுவதுண்டு. அம்மாதிரி சமயத்தில் அது தன் தாயாக பார்த்து விட்டால் அழுகை நின்றுவிடும். டே விந்தன், அந்த கைசாடுகளின் என்னடா பேச்சு? வாய்வை தேடி போனாலே அது கசந்துடுச்சோ? அவளை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு வந்துருப்படு. ஈவு இரக்கமின்றி பேசினாள் அம்மா. என் இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. கதறினேன். நான் எங்கேம்மா போவேன்? உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி ஏது? நான் செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு இந்த சமயம் நீ கருணை காட்டு அம்மா, ப்ளீஸ். என்னடி நாடகம் ஆடுற? என்னை விட்டால் உனக்கு வேறு கதி இல்லையா? இந்த புத்தி எங்கடி போச்சு? ஒரு வருஷத்துக்கு முன்னே ஏன் அந்த வாக்கை அழுத்து போச்சா? இல்லை அந்த பணாத பயல் உன்னை விட்டுட்டு வேறு எவளையாச்சும் ஈர்த்துக்கிட்டு ஓடிட்டானா? அம்மா, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. டாக்ஸியில் போய் கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி மோதி அவர் ஆஸ்பத்திரியில் சாக பிழக்க கிடக்கிறாரும்மா. மண்டையில் பலமான அடி, மூளையில் ரத்தம் உறைஞ்சிடுச்சான். உடனடியாக ஆப்ரேஷன் செய்யலைன்னா உயிருக்கு ஆபத்தான். 2 லட்சம் ரூபாய் பணம் உடனே கட்டணும்னு ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்கம்மா. என் தாலி நிலைக்கணும்னா இந்த உதவியை செஞ்சாதான் முடியும். அங்கே ஆஸ்பத்திரியில் அவர் சுய நினைவில்லாமல் கிடக்கிறார். அம்மா, என் தாலியை காப்பாற்று. கதறி அவள் காலில் விழுந்தேன். அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்ததென்று தெரியவில்லை. என்னடி சிவானி சொல்கிற? நிஜமாகவா? ஐயோ, அம்மா பதறுகிறாள். அடி வைத்தியமே, இந்த விவரத்தை முன்னாலேயே சொல்லியிருக்கப்படாதா? டெவிந்தன், இரும்பு சேஷ்டை திறந்து வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போ. ஆஸ்பத்திரியில் பணத்தை கட்டு. மாப்பிள்ளை உயிரை காப்பாற்ற எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. கிளம்பு. அதே கம்பீரமான குரல். இது அம்மாதானா? வேகளை துடைத்து கொண்டு நம்பிக்கையின்றி பார்த்தேன். ஒருவேளை கிண்டலா? இல்லை, அம்மாதான் பேசுகிறாள், பதறுகிறாள். தாலி என்ற பந்தத்தின் மதிப்பு தெரிந்தவள். என்ன இருந்தாலும் அவளும் ஒரு தாய் அல்லவா? என் தாயின் பாதங்களை பற்றி கண்ணீரை காணிக்கையாக்கினேன். இரும்பு இதயம்தான், ஆனால் இரும்பு இலகாது என்று யார் சொன்னார்கள்? இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மறக்காமல் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு கதையும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.